சாயிரம். நமக்காக படைக்கப்பட்ட எதுவும் நம்மை விட்டு வேறு யாருக்கும் செல்லவே செல்லாது. நாம் தான் அதை முயன்று போராடி வென்று காட்ட வேண்டும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, உனக்கான பிரம்ம ரகசியம் இதுவேதான். இதை சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே என் பிள்ளையே. நீ கேட்டதை, நீ விரும்பியதை நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கும் அந்த ஒரு விஷயம் பலிக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே என் பிள்ளையே. இனி நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாமே நிறைவேறும். இது சர்வ நிச்சயமாக உனக்கான பிரம்ம ரகசியமே. என் அன்பு குழந்தா, எல்லோருமே உன்னை விட்டு விலகி செல்கின்ற போதும், எல்லோருமே உன்னை வெறுத்து ஒதுக்கும் போதும், உனக்கானவர்கள் யார்தான் இருக்கிறார்கள் என்று எப்பொழுதும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை நொந்து கொள்ளாதே. உனக்காக உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உனக்காக படைக்கப்பட்ட இதயம் வேறு யாரிடமும் வாழவே வாழாது, வாழவும் முடியாது. நிச்சயமாக அது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடமே வந்து சேரும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். பொறுமையாக இருக்கும் வரை உனக்கான வெற்றி வாய்ப்பு உன்னிடம் பிரகாசமாகவே காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாக செல்லும். ஆம் என் பிள்ளையே, பலருக்கு அது பல அறிவுரைகளையும் சொல்லும் பழக்கப்பட்ட மனம். அந்த மனம் உன்னிடத்தில் இருக்கிறது. எதற்குமே பழக்கப்படாத மனம்தான் பகுமானங்களை தேடி தேடி சென்று கொண்டே இருக்கும். பக்குவப்பட்டவர்களின் அறிவுரைகளையும் ஏற்க மறுக்கும் அந்த மனம். ஆம் என் குழந்தையே, நீ பக்குவப்பட்ட மனதை பெற்றிருக்கிறாய். உனக்கு தேவையானது அனைத்தையும் உனக்காகவே வழங்க இதோ உன் சாயப்பா நான் புறப்பட்டு விட்டேன். நீ கேட்டது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எதுவுமே வீண் போகாது என் பிள்ளையே. இங்கு நிஜங்களோடு வாழும் அன்பை விட நினைவுகளோடு வாழும் அன்பு மிக மிக அதிகம் என் குழந்தையே. இதை உணர்ந்து கொள். உனக்கான அன்பு நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நீ என்மேல் எவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என் குழந்தையே. வலி என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதை நீ பல தருணங்களில் மறந்து விடுகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களும் அதே போல உனக்கும் வலிக்கும் என்று மறந்து விடுகிறார்கள். பிறருக்காக நீ மூட்டிய தீ ஒரு நாள் மறுபடியும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை புரிந்து கொள். விதைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை ஒரு நாள் நீதான் அறுவடை செய்ய வேண்டும். விதைப்பதை அறுவடை செய்தேதான் ஆக வேண்டும். எப்பொழுதுமே கஷ்டமான நேரங்களை சந்திப்பதற்காக கஷ்டப்படவே படாதே. கஷ்டமான தருணங்களை நான் மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று எப்பொழுதும் வேதனையும் படாதே. ஆம் என் பிள்ளையே, உன்னோடு இருக்கின்ற உறவுகளில் உண்மையானவர்கள் யார் என்பதை நீ எதிர்கொள்ள போகும் கஷ்டமான தருணங்கள் தான் உனக்கு வெளிப்படுத்தும். அதை புரிந்து கொள். இந்த ஒரு உண்மையை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் எல்லாமே உனக்கு புரியும். காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என் பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகவே போகாது. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன்னுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக வேதனைப்படுகிறாய்? கத்தி என்று தெரிந்தாலும் துணிந்து காலை வை. போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு.
காலம் உன் கைப்பிடியில்தான் இருக்கிறது. அதே போல வெற்றி உன் காலடியில்தான் இருக்கிறது. பயந்து பயந்து தவிர்த்து கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சுலபமாக செய்யவும் முடியாது. எதையுமே உன்னால் செய்யவும் முடியாது. ஆம் என் பிள்ளையே, நான் கூறுவது உனக்கு புரியும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், அது மகிழ்ச்சியோ துன்பமோ, அதை சரிசமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தாலே போதும். உன்னுடைய மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரவே வராது. இதுவரை நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். வாழ்வில் மிக பிரம்மாண்டமான வாழ்வை நிச்சயமாக சந்திப்பாய். உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார். எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேகம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார். காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக் கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக் கொள். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். உன்னப்பா அதை செய்து முடிப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பொறுமை என்றைக்கும் வீண் போகாது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் உனக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். குடையால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. மழை வருகிறது என்றால் வந்தேதான் தீரும். ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் அந்த நம்பிக்கை. ஆனால் வாழ்வில் மிக பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கையோடு இரு. துரோகம் செய்து விட்டார்களே, வாழ்க்கையை நோகடித்து விட்டார்களே, இனி நான் என்னதான் செய்வது என்ற குழப்பத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களால் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். மற்றவர்கள் வருந்தும்படி நீ நடந்து கொள்ளவே மாட்டாய். நீ எண்ணியது அனைத்தும் ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், நல்லதாக இருக்கும் பட்சத்தில், மற்றவர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் பட்சத்தில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நிறைவேறும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டே இருப்போம். எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமையானதாகவே இருக்கும். நான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள், உறவுகளை இழக்க நினைப்பவர்கள், மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும். பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள், உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள். அப்படி இருந்து பார்.
அனைத்திற்கும் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எப்பொழுதுமே மௌனமாக இருக்க பழகலாம். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட மௌனமாகவே இருந்து விடலாம் தானே. இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்தை நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது? எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என்மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே. பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும், நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். உன் துன்பங்கள் எல்லாம் ஒழியப் போகிறது. உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. எப்பொழுதுமே எல்லா நாளும் எல்லா நேரமும் நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பயப்படாதே, கவலையோடு இருக்காதே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. தாளிடப்பட்ட கதவுகள் என்னுடைய நுழைவை தடுத்துவிட முடியாது. யாருமே என்னுடைய நுழைவை தடுக்கவே முடியாது. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது குழந்தையே. நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு. என் நாம ஸ்மரணத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. நல்ல நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் எண்ணத்தில் வைத்து கொண்டே இரு. உனக்கான நல்லது அனைத்தையும் நான் உனக்கு செய்வேன். நீ அழைக்கும் பொழுதும்
வேதனையில் நீ அப்பாவை கூப்பிடும் பொழுதும் நான் வரவில்லையே என்று என்மேல் கோபமாக இருக்கிறாய் குழந்தையே. அப்படி இல்லை என் மகனே, என் மகளே. நான் நீ அழைத்தவுடன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னால் தான் என் வருகையை அறிந்து கொள்ள முடியாமல் வேதனையோடு இருக்கிறாய். நீ வேதனையோடு இருப்பதால் தான் என் வரவை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என் பிரியமே. எப்பவுமே காத்திருக்க கற்றுக்கொள். எதற்குமே ஒரு நேரம் காலம் என்று இருக்கிறது. உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது உனக்கு வரவேண்டிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னிடம்தான் இருக்கும், வேறு எங்கும் செல்லாது என் தங்கமே. அவசரப்படுவதால், நினைத்தவுடன் எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவதால், பேராசைப்படுவதால் எதுவுமே ஆகப்போவதில்லை என் பிள்ளையே. பொறுத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்தையும். காத்திருந்து பின் கிடைக்கும் வெற்றிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அந்த மகிழ்ச்சியை, காத்திருந்து பின் கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களுக்கே அதன் உண்மையான அர்த்தமும் புரியும். நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சோதனை காலமாக இருந்தாலும், நிச்சயமாக நீ அதிலிருந்து மீண்டு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவிப்பாய். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்புவதுதான். முழுமையாக நம்பி சாயப்பாவின் பாதத்தில் சரணடைந்தாலே போதும். உனக்கு தேவையானது, நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்படுவது எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழ்ந்தே தீரும். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை இல்லை என்ற வார்த்தை கூட உன் வாழ்க்கையில் நுழையவே முடியாது என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக சிந்தித்துப் பார். எப்படி சாயப்பா நம் வாழ்க்கையில் நுழைந்தார், நம் வாழ்க்கையில் அவருடைய நுழைவு எப்படி வந்தது என்பதை சிந்தித்துப் பார். உனக்கே அது பிரமிப்பாக இருக்கும். அனைவருக்குமே ஏதாவது ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். அதுவும் சாயப்பா மூலம் நிகழ்ந்தே இருக்கும். அந்த அதிசயத்தை சாயப்பா நம் வாழ்க்கையில் எப்படி நிகழ்த்தியிருக்கிறார், நிகழ்த்தி இருந்தார் என்பதை ஒரு முறை பின்னோக்கி சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையே உனக்கு அதிசயமாகத்தான் இருக்கும். அந்த அதிசயத்தை செய்ய முடிந்த எனக்கு உன் வாழ்க்கையில் மற்றும் ஒரு அதிசயத்தை செய்ய முடியாதா? என்மேல் அந்த நம்பிக்கை இல்லையா உனக்கு? அனைத்தையும் கணநொடியில் மாற்றும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது உனக்கு இருக்கும் இந்த சின்ன பிரச்சனையை என்னால் மாற்ற இயலாதா? ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அனைத்தும் காலதாமதம் ஆகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நிகழாது, நடக்கவும் நடக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காகத்தான் இந்த பிரச்சனையும், இந்த சோதனைகளும், இந்த வேதனைகளும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் உனக்கே புரியும் உன் பிரச்சனை உனக்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று. யார் ஒருவர் சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையும், தடுக்கி விழும் சூழ்நிலையில் வந்தாலும் அவர்களை தூக்கி முன்னேற்ற பாதையில் கொண்டு சேர்க்கும் வழியை நிச்சயமாக நான் செய்வேன், உன் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருப்பவர்கள் எவருமே தோற்றதாக சரித்திரமே இல்லை என் குழந்தையே. அதுவும் உன் மீது நம்பிக்கை வை, உன் வாழ்க்கை மீது முழுமையாக நம்பிக்கை வை, உன் சாயப்பா மீது அதைவிட முழுமையாக நம்பிக்கை வை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை, வெறும் கையோடு அனுப்பியதும் இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா, பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உனக்குள்? 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன்போல் வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் தடைகள் பல வரலாம் என் பிள்ளையே. தட்டிப்பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதைக் கண்டும் அஞ்சாதே, துணிந்து நின்று போராடு. போராடிக்கொண்டே இரு. முன்வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின்
படிகட்டாக நினைத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையின் உச்சியில் நீ போய் அமர்வாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. எனக்காக யாருமே இல்லை என்று புலம்புகிறாய். அது மட்டுமல்லாமல் உன் மனம் அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறதை நான் உணர்ந்து கொள்கிறேன். உன்னுடைய அதிகமான எதிர்பார்ப்புகளே உன்னுடைய தோல்விக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், யாரிடமும் அதிகமாக எதிர்பார்க்காதே, யாரையும் அதிகமாக நம்பாதே, யாரிடமும் அதிகமாக அன்பை செலுத்தாதே என்று. உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவு, திறமை, குணம், அன்பு எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. இப்படி உன்னிடத்திலேயே அனைத்தும் இருக்கும் பொழுது மற்றவர்களிடம் நீ ஏன் அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? மற்றவர்கள் மீது நீ வைக்கும் பாசமும் அன்பும் தான் உன் மனவேதனையை இப்படி ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து கொள் என் கண்மணியே. உறவுகளால் சிக்கி தவித்து விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் என் பிள்ளையிடம் சில வார்த்தைகள் கூறவே உன் அப்பா வந்திருக்கிறேன். மனதை விட்டு விடாதே, நம்பிக்கையை விட்டே விடாதே. மற்றவர்களிடம் நீ வைக்கும் அன்பு மற்றவர்கள் உன் மனதை புரிந்து கொள்ளவே இல்லையே என்று நீ மனவேதனைப்படும் பொழுது அதை பார்க்க உன் சாயிநாதருக்கு சகிக்கவே இல்லை என் குழந்தையே. என் கண்மணியே, உன் மன வலிகளையெல்லாம் மறந்து நிம்மதியாக இரு. உனக்கான புதிய வழிகள் நிச்சயமாக பிறக்கும்.